शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् अयनेषु सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि तस्य दञ्जनयन् हर्षम् कुरु वृद्धः पितामहः सिंहनादम् विनद्योच्चैः शङ्खम् दद्मौ प्रतापवान् ततश्शङ्खश्चतेर्यश्च बडवानकगोमुखाः सहदैवाभ्यहन्यन्त सशब्दस्तु बुधो भवत्. பாண்டவ சைன்யம் கௌரவ சைன்யம் அங்க இருக்கக்கூடியதான சேனாபதிகளுடைய பெயர்களால் சொன்னாலும் துரோணாச்சாரியர் திரும்பி ஒன்னும் பேசல. நாம் ஆச்சாரியரிடத்த போய் அவரிடத்துல பேசினா அவர் நமக்கு முகத்தை கொடுத்து ஒரு வார்த்தையும் பேசலையே எனக்கூடியதான கவலை ஏற்பட்டது துரியோதனனுக்கு. 10 பேருக்கு முன்னால நான் அவமானம் பண்ணப்பட்டேனே, அவமதிக்கப்பட்டேனே எனக்கூடியதான கவலையும் அவனுக்கு வந்தது. ஏனென்றால் ஆச்சாரியர் திரும்பி சமாதானம் சொல்லல, பேசினது முழுக்க கேட்டு இருக்காரே தவிர சமாதானம் சொல்லல. அப்படி இருக்கக்கூடியதான அந்த பீஷ்மாச்சாரியரை பார்த்து இருக்கட்டும் அப்படின்னு இப்ப என்ன பண்ணின, நீங்க எல்லாரும் பீஷ்மாச்சாரியரையே காப்பாற்றுங்கள், தாங்கள் இருக்க வேண்டியதான இடத்துல இருந்து கொண்டு அயனே சர்வேஷு யதாபாகமவஸ்திதா, யார் எங்கெங்க இருக்கணுமோ அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணாமல் இப்படி பண்ணலாமோ? ஏனென்றால் தான் தன் காரியத்தை பண்ணிருக்கான். எப்பொழுதுமே நாம் 4 பேருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அதை நாம் அனுஷ்டானம் பண்றோமான்னு பார்க்கணும். யார அனுஷ்டானம் பண்றாளோ அவ சொன்ன வார்த்தை தான் எடுபடும். தான் அனுஷ்டானம் பண்ணாமல் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினா அது சரியா வராது. ஆனா இங்க என்ன பண்ணினா, தான் தன் இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். இப்ப நீங்கெல்லாம் உங்க இடத்துல இருங்கோங்கிறான். அயனே யதாபாகமவஸ்திதா, யாராவது எங்க இருக்கணுமோ அங்கே இருங்கோ. பீஷ்மமேவாபிரக்ஷந்தோ பவந்தः சர்வ ஏவ ஹி, தாங்கள் எல்லோரும் பீஷ்மாச்சாரியரையே காப்பாற்றுங்கள். எப்படி சொல்லணும், பீஷ்மாச்சாரியர் சர்வசேனாதிபதி, எல்லாம் அறிந்தவர், எல்லாருடைய மகாவீரன். அவர் ஒருவரே எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அப்பொழுது அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் சேனாபதியில் இருப்பார். அவர் சொன்னதான கட்டளைகளை தாங்கள் செய்யுங்கள் சொல்ல வேண்டி இருக்க, அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் பீஷ்மாச்சாரியனை காப்பாற்றுங்கிறார். அயனே சர்வேஷு யதாபாகமவஸ்திதா பீஷ்மமேவ அபிரக்ஷந்து, பீஷ்மாச்சாரியரை காப்பாற்றுங்கள். பவந்தः சர்வ ஏவ ஹி, தாங்கள் எல்லோரும் பீஷ்மாச்சாரியரை காப்பாற்றுங்கோ அப்படிங்கிற. இதனால 2 அர்த்தம். அப்படின்னா பீஷ்மாச்சாரியர் தான் சேனாதிபதி அப்படின்னு சொன்ன மாதிரி, சேனாதிபதி நடுவுல இருக்க, சேனாதிபதி சௌக்கியமா இருக்கிற பரியந்தம் எல்லாமும் நன்னா நடக்கும். ஆகையா சேனாதிபதியை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு மற்ற எல்லாருக்கும் இவர் ஆக்கி கொடுக்கிறார், சேனாதிபதியை காப்பாற்றுங்கோன்னு. இது சொன்னதுனாலே என்ன தெரியாது, துரோணாச்சாரியரை விட்டுருங்கோன்னு சொன்ன பதில். ஏன்னா அவர் தான் நான் எவ்வளவு பேசினாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் எப்படியாவது போகட்டும், நீங்க எல்லாம் யாரை காப்பாத்துங்க, பீஷ்மாச்சாரியரை காப்பாத்துங்க, அவர் உயிரோட இருந்தா போறோம், நம்ம எல்லாம் ஜெயிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றா போல வரி வரும். அதனால்தான் துரோணாச்சாரியருக்கு மேல 15வது நாள் துரோணாச்சாரியருக்கு முன்னால அஸ்வத்தாமா ஹதஹா ஹத குஞ்சரஹா அப்படின்னு கர்ப்பபுத்திரத்தை சொல்ல வைத்தார் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா துரோணாச்சாரியர் எல்லாரையும் சாப்பிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு தைரியங்கள் முழுக்க அழிஞ்சு போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு முன்னால யுத்தம் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியல. எந்நேரம் அர்ஜுனன் ஒருத்தன் யுத்தம் பண்ணுவான் அவனோட, அவரோட மற்ற பேரோட யுத்தம் பண்ண வேண்டாமா? அப்ப யாரு யுத்தத்துக்கு வந்தாலும் அவர் துரோணாச்சாரியருடைய பானங்களுக்கு முன்னால யாரும் நிக்க முடியல, அவ்வளவு வேகமாக போடுறார் அவர்.
இத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்திருக்கார். அவர் அக்னிவேசியர்கிட்ட அத்தனையும் கத்துட்டு இருக்கார். அவர் பரசுராமர் பின்னால வந்தாலும் முன்னால அக்னிவேசிய மகர்ஷிகிட்ட கத்துட்டவர். அவர் வில்லு விஜய அத்தனையும் தான் வச்சிருந்து அந்த அஸ்திர கௌசலம் அவர்கிட்ட அதிகமாக இருக்க. இத்தனை பேர் சக்கரையாளா இருக்கா, இவ யாராலையும் ஒன்னும் தாக்க பிடிக்க முடியல அவருடைய வேகத்தை. அதோட மட்டுமல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து அவருக்கு அதிகமாக ஒரு பிராக்டிஸ் வந்துருக்கு. என்ன பண்றது, அவர் அக்னிவேசி மகர்ஷிட்ட எல்லாத்தையும் வாசிட்டு பறவை ஏழையா இருக்கார். அவர் அதை பார்க்கணும். பாரதத்துல சில பேர் எப்படி வாழ்ந்தா, எப்படி முன்னுக்கு வந்தாங்க. சாதாரணமான ஒரு குடும்பம், யாரோடையும் இது வேணும் அது வேணும் யார்கிட்டையும் போய் தேகின்னு கேட்கிறவர் கிடையாது. அவர் என்னிட்ட இல்லை, இது எனக்கு குடும்பம் என்ற ஒரு அபிப்பிராயம் என்னைக்கும் அவருக்கு கிடையாது. திருப்பதனா கூப்பிட்டார், இது போல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா என்னிடத்துல அதான் நான் சகாயம் பண்றேன். சரிங்கிற அபிப்பிராயத்துல போன அதையும் திருப்பி சொல்லி துரோணாச்சாரிய ஆசைக்காரி திருப்பி சொன்னா, இது போல நம்ம அது இவ்வளவு தரித்திரமா இருக்கே, போய் கேட்டு வாங்கல. அப்பவும் திருப்பதம் நிராகரணம் பண்ணிட்டார். பிறகு அப்படி பகவான் விட்ட வழி அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் அதுனா மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே மேலும் மேலும் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அத்தனை முயற்சியும் அவனுக்கு வீணா போயிடுதையானால் அவருடைய மனசு உடஞ்சு. என்ன வாழ்க்கை இது, நம்ம என்ன தப்பு பண்ணினோம், எந்த ஜென்மாவில என்ன பாபம் பண்ணினோம், அட என்ன பாபம் பண்ணினே சொல்லும் ஐயா, அதுக்கு ஏதாவது சமாதானம் வந்தா நான் பண்றேன். ஒன்னும் தெரியாம ரகசியமா வச்சுக்கொண்டு துன்பத்தை மட்டும் கொடுத்துருதுன்னா என்னத்தான் பண்ணுவேன்னா, ஆகையால் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நம்பிக்கை விட்டு போகக்கூடியதான நில மனுஷனுக்கு வந்துடும். அதுக்காகத்தான் மகாபாரதம். இப்படிப்பட்டதான நிலையை அடைஞ்சவர் துரோணாச்சாரியர். எல்லாத்தையும் விட்டார். ஆனா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா இனிமேல இந்த வாழ்க்கை இருந்து என்ன பிரயோஜனம். நாம் யார நம்பிட்டு இருக்கோமோ அவனே வார்த்தை கொடுத்தவனே நீ என்னான்னு தெரியாதுங்கிறத சபையில அவமானம் பண்ணிட்டான். என்ன வேதங்கள் என்ன சாஸ்திரங்கள் படிச்சு என்ன லாபம் அப்படின்னு கால் போன வழியில போறார். இந்த இடத்துக்கு போகணும் என கூடுகிறதான எண்ணம் இல்லாமல் போனார் அவர். அப்பதான் பகவான் சகாயம். எப்பொழுது உங்களுடைய மனசுல அகங்காரம் குறையறதோ, நான் என கூடுகிறதான எண்ணம் குறையறதோ, இனிமேல என்னால ஒன்னும் முடியாது, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே அப்படின்னு நிஜமாக சரணாகதி எப்பொழுது பண்ணுவானோ அப்பொழுது பகவான் சித்தத்தின் பண்ற. அது வரைக்கும் நானே பாத்துக்கிறேன் மனசுல ஒரு மூளை சொல்றது. நமஸ்காரம் பண்றேன் இன்னொருவருக்கு, இருந்தாலும் நமஸ்காரம் என்னடா சரிப்ப காரியமாகணும், அவ்வளவு நிஜமாக நமஸ்காரம் பண்ணினீங்களா, நிஜமாக அகங்காரத்தை விட்டுடா, நான் நமஸ்காரம் பண்றேன்னு எண்ணம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு, அதையும் விட்டு இது வேற ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போய். அப்படிப்பட்ட துரோணாச்சாரியருக்கு பகவான் உயர்ந்ததான ஒரு பதவியை கொடுத்து கௌரவ பாண்டவாள் எல்லோருக்கும் ஒரு ஆசானா இருக்கும்படி பண்ணி உலகத்துல இருக்கிற அத்தனை ராஜாக்களும் வந்து காலில் விழுந்து சேவித்து அவருக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைக்கு வந்தார். காரணம் என்ன, பகவான் இடத்துல அவர் சொன்னதான ஒரு பிரதிபத்தி. வாழ்க்கையில எல்லாத்தையும் தொடர்ந்து அவரொருத்தர் தான் என்ன காப்பாற்றுவார் என்கிறது. வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராத்தியனம் பண்ணி அத்தனை அங்காத்தியனங்கள்லாம் பண்ணினவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு நிலை வந்தது. அந்த நிலையில பகவான் சரணாசி அடைஞ்சதுனால மறுபடியும் உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வந்தார். உலகத்துல வேற யாருக்கும் இல்லாதான ஒரு சிஷ்ய சம்பத்தி. அதுலயும் அந்த அர்ஜுனன்கிற ஒரு சிஷ்யன், அவனுடைய சிஷ்யன் சாத்விகை எல்லாரும் தனக்கு சமானமா இருந்தார். அதுதான் ஒரு ஆசானுக்கு ஒரு கௌரவம். தனக்கு சமானமாக ஒரு சிஷ்யாவை தயார் பண்ணி தன்னை விட உயர்ந்ததாக ஒரு நிலையாக வந்தவர். ஒரு நாளைக்கு அர்ஜுனனும் துரோணாச்சாரியரும் போறாங்க. அவ போயிட்டு இருக்கும் பொழுது மாத்தியானிக சமயம் வந்தார். துரோணாச்சாரியர் நான் மாத்தியானிகம் பண்ணணும் அப்படின்னு நதியில இறங்கினார். இறங்கி மாத்தியானிகம் ஆரம்பிச்சிருக்காரு. பாதியில அவர் காலை முதல்ல இழுக்கிறது, இவர் இழுக்கிறது என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. கையில வில்லு கிடையாது, மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த மந்திரமும் அதை ஒண்ணும் பண்ணல.
அப்பொழுது வேற வழி இல்லாம அர்ஜுனா இப்படி முதல்ல பிடிச்சிருக்குன்னு அர்ஜுனன் தன்னிட்ட இருக்கிற எல்லா அஸ்திரமும் போடுறான். ஒரு அஸ்திரமும் சரியா வரல. முதல்ல விடலன்னு அதுக்கு என்ன பண்றது? இந்த அஸ்திரங்கள்லாம் அப்படி இருக்கு. கடைசியில் அர்ஜுனன் என்ன பண்ணினா அந்த முதலே தன்னுடைய கட்சியினால அங்கமாக தனித்தனியா கட் பண்ணிட்டான். கால் தனி முழு தனி தனி கட் பண்ணிட்டு 2 வாக்கு மட்டும் தான் தன்னுடைய பலத்தினால அதை பிடிச்சு எடுத்தான். அப்பொழுது அந்த முதலைக்கு மோட்சம் வந்து அப்பொழுது நினைச்சார் குருவை காப்பாத்தினவன் நீ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி அந்த அர்ஜுனனுக்கு தான் சொல்லிக் கொடுக்காததான விக்கிர அஸ்திரங்களை எல்லாம் அவன் பிரயோகம் பண்ண அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். ஆகையால் அந்த அர்ஜுனனுக்கு சேவமா இருந்ததுன்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அப்படி மனப்பூர்த்தியா சிஷியர் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தான வியக்தி அவர். அப்படிப்பட்டதான அந்த துரோணாச்சாரியர் என்ன ஆச்சு? எல்லாம் ஆச்சு. அவரிடத்துல இருக்கிற வீக்னஸ் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அளவில்லாதான ஒரு அபிமானம் பையன் இடத்துல வைக்க வேண்டியதான். அபிமானம் பாரியா புத்திர மித்திர களத்திராதிகள்ல இருக்க வேண்டியதான் அந்த லோக சகஜம். ஞானம் வர பர்யந்தம் இருக்கும். ஆனா அது எந்த வழக்குனர் தம் பிராணனை விட உயர்ந்ததாக ஒரு அபிமானம் கேட்டார். லோகத்துல மனுஷனுக்கு யார் இடத்துல அபிமானம் இருக்கணும்? ஆத்மா நடத்துல, பரமாத்மா நடத்துல இருக்க. அவர் தானே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க. இந்த பாரியா புத்திராதிகளும் குழந்தைகளையும் கொடுத்தது யாரு? அவர் அல்லவா? ஆயால் இவாள்லாம் நமக்காக அந்த ஆத்ம தத்துவமானது நாமே அப்படிங்கிற அபிப்பிராயம். ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதிதவியா அப்படின்னு உயர்ந்ததான ஒரு அபிமானம் ஆத்மாவில இருக்க வேண்டியது என்று அறிந்து கொண்டு கூட அந்த முதல்ல இருந்து தெரியாமல் அஸ்வத்தாமா மேல அவ்வளவு அபிமானத்தை வச்சு கொடுத்தார். இந்த அஸ்வத்தாமா துரியோதனுக்கு பின்னால போயிட்டே இருக்காருங்கிறத பார்த்தும் இருக்கார். இருந்த போதிலும் அவரை கண்டனம் பண்ண முடியல. திருத்தராஷ்டிரம் எப்படி துரியோதன் மேல ஒரு அபிமானம் வச்சிருந்தாரோ புத்திராபிமானம், அதே போல அஸ்வத்தாமா மேல ஒரு அபிமானம். இவரை குறைக்கிறமையானால் வழி ஒண்ணுத்தான் இருக்குன்னு பகவான் சொன்னார். என்னடா பண்றது? அந்த அஸ்வத்தாமாவனுடைய மரணம் தான் அவருக்கு நிஜமாவே ஒரு சக்தியை குறைக்கும். இல்லைன்னா ஒன்னும் குறைக்காது. ஆகையால் அஸ்வத்தாமாவை அஸ்வத்தாமாவை அனுப்பிச்சு விட்டுறணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா அஸ்வத்தாமா அதற்கு முன்னாலேயே சிரஞ்சீவியாக வரம் வாங்கிட்டான். என்ன பண்றது? அஸ்வத்தாமா பலவியாதோ கிருப பரகிராமத்தை கடைதே ஜெருதீவினா அப்படின்ட்டு சிரஞ்சீவியா ஆயிட்டான். அவன் பிராணனை விடாது போனா இவருக்கு ஒன்னும் இவரை குறைக்கிறது, வீரியத்தை குறைக்கிறது முடியாது. என்ன பண்ணினார்? ஒரு யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சார். நாமகரணம் பண்ணினார். அவர் என்ன பண்ணார்? தர்மபுத்திரத்தை சொல்லி அந்த யானையை நான் கொல்ல போறேன், அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லுன்னு சொல்ல மாட்டேன். தர்மபுத்திரர் என்ன சுவாமினர்? மூலத்தையும் காப்பாற்று ஏகத்தே துர்விகரண ஏக லோகா நாம சம்பேதாய அப்படின்னு தர்மா தர்ம சேத்துக்களை காப்பாற்ற வந்தவர் தாங்கள். என்ன பொய் சொல்லலாமா? சத்தியம்பதா நாங்க தம்பதே வேதங்கள்லாம் சொல்றது பொய் சொல்லுங்கன்னு சொல்றேன். சொல்ல மாட்டேன். நான் உன்னை பொய் சொல்லுன்னு சொன்னேன். நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், அஸ்வத்தாமாங்கிற ஒரு யானை தானே நான் சொன்னேன். அந்த யானைக்கு பேர் என்ன? அஸ்வத்தாமா. இப்ப அந்த அஸ்வத்தாமா கொல்லப்பட்டது. அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான்னு சொல்லுங்க. நான் இப்படி சொன்னாலும் அந்த வார்த்தை கேட்கிறவாளுக்கு அஸ்வத்தாமாங்கிறது இங்க இருக்கிற யானை யாருக்கு தெரியும்? உமக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த யானைக்கு தெரியுமோ என்னமோ? அது ஜடமான பொருள், அதுக்கு எப்படி தெரியும்? சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்படி சொன்னா ரூடியாக அஸ்வத்தாமாங்கிறது துரோணருடைய பிள்ளை, அவர் கொல்லப்பட்டார்னு அர்த்தம் வரும். ஆகையால் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப இருக்க உண்மைட்ட சரி என்ன பண்ண? அஸ்வத்தாமா அதஹா அத குஞ்சரஹா. அஸ்வத்தாமா கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டது யானை அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் சரின்னு சொல்லுங்க. அவர் மாற்றி சொல்லல, அது வேற பார்க்கணும். இப்படிதான் சொல்லணும்னா சரி இப்படியே சொல்றேன். அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டது ஒரு யானை அப்படின்னு சொல்ல அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொன்ன. அது வரைக்கும் பகவான் சும்மா இருக்க. அடுத்ததா என்ன? அத கொஞ்சரக சங்கோதிட்டர். யாருக்கும் கேட்கப்படாது. விவகாரம் என்னன்னா
தம்பூலி கெடுத்தாங்கிறாங்க லோகத்துல. ஆகையால என்ன ஆச்சுன்னா இந்த வார்த்தை அவர் கேட்டது அஸ்வத்தாமா அதா நடிவிட. இதனால எனக்கு இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தவன் தான். தரித்திரத்தினுடைய நிலை கடைசி நிலை நான் பார்த்தேன். படிப்பினுடைய ஹையஸ்ட் லெவல் நான் பார்த்திருக்கேன். யாரு எதை சொன்னாலும் சமாதானம் சொல்லக்கூடியதான சமாதானம் அனுதானமான ஒரு பிராமணனா இருந்து கொண்டு வில்வித்தையில இவ்வளவு வசதியான தன்மையை நான் பார்த்திருக்கேன். ஒத்தரையும் நம்ம திரும்பி பார்ப்பாளா என்ன தரித்திரம்னு ஒரு தோஷம் இருக்கணையானால் மனுஷனை எதையும் பண்ணாமல் உபயோகம் இல்லாம பண்ணிவிடும். அப்படிப்பட்டதான் நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் பாடம் சொல்லி எல்லா ராஜாக்களும் என்ன நமஸ்காரம் பண்ற அளவுக்கு வளர்ந்தேன். அந்த பகவான் போட்ட அப்படிப்பட்டா என் வாழ்க்கையில என் பையன் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு ஆசைத்தான் பட்டேன். ஆனா அந்த பையனும் காலமாயிட்டாலேயானால் இனிமேல எதுக்கு சார் வாழும், இந்த வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டார். அந்த இடத்துல யுத்த காலத்திலேயே வைராக்கியம் வந்தது அவருக்கு. வைராக்கியம் அதே இடத்திலேயே கீழே பூமியில ரதத்தை விட்டார், கீழே இறங்கினார், உட்கார்ந்தார். அவர் பிராமணனா இருந்தாலும் ராஜா ஆயிட்டார். எப்படி திருபத ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் வாங்கிட்டு விவாகத்த விவாதத்த சமயோரேவ சோபத்தே, நீ என்ன உண்மை இல்ல ஒரு பைத்தியம் பணம் இல்லாதவன் உன்னோட நான் எப்படி ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னா நீங்க சொன்ன. ஆகையால் உங்க ராஜ்யத்தை சரி பாதி கொடுங்கன்னு பாதி ராஜ்யத்தை நான் வாங்கிட்டேன். ஆகையால் தான் துரியோதனுக்கு பட்டத்துக்கு யுத்தத்துக்கு வந்தார். இல்லைன்னா நான் குருவா இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு இருக்கலாம், இப்ப ராஜாவா இருக்க. ஆகையால் தான் யுத்தத்துக்கு வந்தார். இந்த பட்சத்துல துரியோதனுக்கு சமமாக யுத்தத்துக்கு அந்த பக்கத்துல சேர்ந்ததுக்கு காரணம்னா ராஜாவா இருந்தார். இப்படி தான் ராஜாவா இருந்து கொண்டு உலகத்துல சக்கரவர்த்தி மாதிரி எல்லா ராஜாக்களும் இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவர்கிட்ட பாடப்படுத்தவா எல்லாரும். அப்படிப்பட்டதான நிலை அடைஞ்சு நான் ஒண்ணுதான் சொல்றேன், என் பையன் சௌக்கியமா இருக்கணும். அந்த பையனும் போன பிறகு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு திறந்தார். பூமியில உட்கார்ந்தார், சேர விட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சார், பரமேஸ்வரன் தியானம் பண்ண ஆரம்பிச்சார். திருஷ்டஜீவனன் பார்த்தான், இதுதான் சமயம்னா நேரா போனா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அவர் தலையை விட்டுலாம். இப்படி நிறைய நடக்கும் பாரதத்துல. இது ரைட்டா தப்பான்னு நீங்க கேட்கப்படாது, தர்ம யுத்தமாச்சேன்னு கேட்கப்படாது. ஏன்னா தர்ம யுத்தம் இது தர்மமா இது அதர்மமான பதில் சொல்றதுக்கு ஒண்ணு தர்மராஜா சொல்லணும், இல்லைன்னா கிருஷ்ணன் சொல்லணும். நிறைய இடத்துல கிருஷ்ணன் சொல்லி இருக்க மாட்டார். அந்த கர்ணனுடைய தேரு கீழே விழும்பொழுது பூமியில மாட்டின்னு இருக்கு. நான் அநேகா வியாபிரதமா இருக்கும் பொழுது நீ பானத்தை போடலாமா அப்படின்னு அங்கிருந்து கர்ணன் கேட்கிறான் அர்ஜுனர். அவனுக்கு கேட்கறதுக்கு ரைட் உண்டு. ஏன் தெரியுமா, அவன் தம்பிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கான். குந்தியம்மா சொல்லி இருக்கான், கிருஷ்ணன் சொல்லி இருக்கார். ஆகையால் ஒரு தம்பியா இருக்கிறவன் தப்பு காரியம் பண்ணும் பொழுது அதை அடக்க வேண்டியதான ஒரு ரைட் அவனுக்கு இருக்கு. ஆகையால் கேட்டார். அர்ஜுனன் தலை குனிஞ்சான். பண்றது தப்புன்னு தெரியும், கிருஷ்ணன் போட சொன்னார், போட்ட பதில் சொல்லணும். யார் சொல்றதுன்னு கிருஷ்ணன் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அபிமன்யுவ எல்லோரும் சேர்ந்து தேர் இல்ல, குதிரைகள் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்டியா இருக்க, அவனோட யாரு யுத்தம் பண்ணணும், ஒருத்தர் தான் யுத்தம் பண்ணணும். நீங்க 7 பேர் சேர்ந்து அவனை கொன்னேல, அப்பொழுது இந்த வார்த்தை இல்லையா, கர்மம் இல்லையான்னு கேட்டார். சமாதானம் தெரியல. ஆனா அந்த சமாதானம் சொல்ற கேட்டு திருப்பி சொல்ற நிலையில இல்ல கிருஷ்ணன். ஏன் அதுக்குள்ளேயே 4 பானம் வந்து விழுந்தது, பிராண விட்டான். ஆனா சமாதானம் மட்டும் சொல்லிவிட்டார். இவர் நிறைய இடத்துல தர்ம சந்தேகங்கள் வந்து அத்தனை தர்ம சந்தேகங்களுக்கும் பாரதத்துல சமாதானம் உண்டு. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சில இடத்துல சொல்லிருக்கார், தர்மபுத்திர சில இடத்துல சொல்லிருக்கார். 2 பேரும் மௌனமா இருந்த நிலையும் உண்டு. கிருஷ்ணன் சொல்லாம தர்மபுத்திர சமாதானம் சொல்லாத நிலைகளும் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் வியாசாச்சாரியர் சமாதானம் சொல்லிட்டார். ஆகையால் பாரதமானது இந்த வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு தரையாவது நிதானமா படிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் சமாதானம் உண்டு. பாரதம் பச்சமோ வேத, வேதத்துல எத்தனை தர்மங்கள் உண்டோ அத்தனை தர்மங்களுக்கு சமாதானம் தெரியாது. ஆகையால் அப்படி நாளைக்கு 15வது நாள் யுத்தத்துல என்னைக்கு இந்த துரோணாச்சாரியர் கீழே விழுந்துருவாரோ, திருஷ்டஜிமன் யார் எப்பொழுது அவருடைய தலையை எட்டுவாரோ, அப்பொழுது பூரிஸ்ரவச கையை நான் வெட்டினா மாதிரி இவரெல்லாம் யாரு கிட்ட வராதுங்க.
பீஷ்மரை பார்த்துங்கோ, துரோணனை கைவிடுங்க அப்படிங்கிற. பீஷ்மமேவ அபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. பீஷ்மாச்சாரியரை மட்டும் காப்பாத்துங்க. பீஷ்மம் அபிரக்ஷந்து சொன்னா போருமே, ஏன் ஏவக்காரம் போட்டார்? பீஷ்மத்தரையே காப்பாத்துங்க அப்படின்னா சந்தர்ப்பம் வந்தா துரோணாச்சாரியரை விட்டுருந்தோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு ஸ்லோகம். பீஷ்மமேவ அபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. இப்படி அடுத்த இந்த இதுவரைக்கும் நடந்ததான விஷயத்தை எல்லாத்தையும் தந்தையர் சொல்லிக் கொண்டிருக்கார் திருதராஷ்டிரருக்கு. திருதராஷ்டிரருக்கு மனசுல கவலை ஜாஸ்தி. துரோணாச்சாரியர் குருவா இருந்து கொண்டு ஒரு துரியோதன கிட்ட வந்து அவருக்கு பதில் சொல்லாம அவைகளை நம்ம கிட்ட, அதனால துரியோதனனுக்கு கோபம் வந்தது. குருவால் கைவிடப்பட்டான். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததான சந்தர்ப்பங்கள்ல பீஷ்மரும் துரோணனும் ஒரு மாதிரியே நினைத்துக் கொண்டிருக்க. எப்பப்ப எழுத எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அவளுடைய மைண்ட் போர்ஸ் ஒரு மாதிரியே, தாட் போர்ஸ் ஒரு மாதிரி தான். இவ எப்படி நினைக்கிறாரோ அவர் அப்படித்தான் நினைக்கிறார், அவர் எப்படி சொல்றாரோ இவர் அப்படித்தான் சொல்றார். இவ ரெண்டு பேரும் வெவ்வேறு இருந்தல. ஒருத்தர் சத்திரியன், ஒருத்தர் பிராமணன். ஒருத்தர் ஏழையா இருந்த பணக்காரனானார், ஒருத்தர் ஆகர்ப ஸ்ரீமந்தர். ஒருத்தர் பிறந்தது கங்கா மாதாவுக்கு பிறந்தார், ஒருத்தர் கிருதாட்சிக்கு பிறந்தார். கிருதாட்சின்னு சொன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான டான்ஸ் ஆடக்கூடியதான ஒரு அம்மா. கங்கா மாதா யார நினைச்சா உலகத்துல எல்லாரையும் பாவனமாக்குவாளோ அவ. அப்படி அன்வயம் வேறு, அவளுடைய நிலை வேறு, அவளுடைய படிப்பு வேறு. அப்படி இருந்த போதிலும் எந்த ஒரு ப்ராப்ளம்னு கொடுத்தா அவ ரெண்டு பேரும் ஒன்னாதான் நினைக்கிறா, ஒரே மாதிரி தான் நினைக்கிறா. அதனால என்னாச்சு, பீஷ்மன் துரியோதன இவர் துரோணர் துரியோதனை கைவிட்டார்னா பீஷ்மாச்சாரியும் விட்டுவிட்டார். தீர்மானத்துக்கு வந்துட்டார் திருதராஷ்டிரன். இன்னியோட அவுட். பீஷ்மர் துரோணரும் இல்லைன்னா இவனால என்ன பண்ண முடியும்? ஒரு பீமனுக்கு சமாதானம், அர்ஜுனனை விடுங்கன்னு ஒரு பீமனுக்கு சமாதானம் பண்ண வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த துரியோதனன் எல்லாரையும் சேர்த்து அடிச்சுன்னா உதச்சான். அத்தனை பேரையும் ஒருத்தனை அன்னைக்கே உடைச்சானே. ஐயா இது மேல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி சஞ்சயான்னு சொல்லும் பொழுது சஞ்சய சொன்னார், கவலைப்படாதீங்கோ, சத்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவருத்த பிதாமஹ சிம்மநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். சத்ய சஞ்சனயன் ஹர்ஷம், சத்ய துரியோதனனுக்கு சஞ்சனயன் ஹர்ஷம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, தாற்காலிகமான பிராண பிரதிஷ்டைய கொடுப்பதற்காக இப்பொழுது ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் அவனுக்கு. ஏன்னா துரோணாச்சாரியர் கைவிட்டார். அதனால அவருக்கு மனசுல ரொம்ப கேதம் ஆயிடுது. தன் இடத்துல இருந்து விட்டு துரோணாச்சாரியர்கிட்ட வந்திருக்கார். உலகத்துல இருக்கிறவா எல்லோருமே அவனையே பார்த்து கொண்டே இருக்கான். எப்படி 18 அக்ஷௌஹிணிகளுக்கு முன்னாடி போயிருக்கான். என்ன நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் அவரை பார்த்து இருக்கும் பொழுது அவர் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிட்டார். அந்த சந்தர்ப்பத்துல குரு ஒண்ணுமே பேசாம அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? குரு ஒரு உபேட்சை பண்ணிட்டார் என்கிறது எல்லோருக்கும் தெரியற. ஏன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருந்தா பரவாயில்ல, எல்லோரும் நம்மளை பார்க்கும் பொழுது அப்ப ஒரு அவமானம் நடந்ததே, ஆனால் அதை தாங்க முடியல. இருந்தாலும் அவர் பார்த்தார், அவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கட்டும், எவ்வளவு ஆசையோட இருந்தாலும் இருக்கட்டும், அவன் நம்ம ஜனம், நம்ம வம்சத்துல பிறந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு அவமானம் வந்தா நம்ம சும்மா இருக்கலாமா? அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதான் பெரியோர்களுடைய அபிப்பிராயம். வீட்டுல பெரியவாளா இருந்தா ஒரு மனசுல ஒரு கவலை வந்ததேயானால் அந்த குழந்தைகளுடைய கவலையை அவ போக்கடிப்பாளாம். அவளுக்கு தெரியும் வாழ்க்கையில இது போல சுகதுக்கங்கள் வருவது என்கிறது நியாயம்தான். இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு கவலை வரப்படாது. அந்த கவலை வரும்பொழுது அவ மனசுல உற்சாகத்தை கொடுக்கணும். மனசுக்கு உற்சாகம் கொடுத்தா அந்த மனசு எல்லாத்தையும் செய்யக்கூடியதான சந்தர்ப்பம் வரும். ஆகையால் குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான அபிப்பிராயத்தில் குருவிருத்தா, அதனால குருவிருத்தன். இது போல சந்தர்ப்பங்கள்லாம் அறிந்தவர்
குருவருத்த பிதாமகா, பிதாமகா எல்லோருக்கும் பெரியவர். அப்படிப்பட்டதான குருவருத்தனா இருக்கார். துரியோதனாதிகளுடைய அபிப்பிராயத்தை அறிந்தவர். பிதாமகனா இருக்கிறதுனால அவரை விடப்படாது எனக்கூடியதான எண்ணம் தாத்தாவுக்கு தாத்தா. ஆகையால் அவருக்கு ஒரு அபிமானம் ஜாஸ்தி. இவனை இப்படியே விடப்படாது, இவனுக்கு சேமத்தை கொடுக்கணும் என்றதா அவர் அபிப்பிராயத்தையும் சொல்லி சிம்மநாதம் வினத்யோச்சை, சிம்மம் கத்துறா போல இவர் கத்தினாராம். சிம்மநாதம் பண்றதுன்னா சிம்மம் கத்துறா போல இவர் கத்துறது. அது யுத்தங்கள்ல ஒரு பரிபாட்டி. அப்படி பண்ணினா ஜனங்களுக்கு ஒரு வீரம் வரும். சிம்மநாதம் வினத்யோச்சை, பாட்டு பாடினார். அப்படி சொல்லலாமா? பேசப்படாது. யாராவது சொன்னா பாடுங்கோன்னு சொல்லணும். இந்த மாத்துக்கு வந்தா நவராத்திரிக்கு யாராவது அம்மா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு அம்மா பாடுன்னு சொல்லணும். ஏன்னா பாட்டை தானே பாட முடியும். ஸ்லோகத்தையோ இல்லது வச்சனத்தையோ பாட முடியுமா? பாடு அவ்வளவுதான் சொல்லணும். பாட்டு பாடுன்னு சொல்ற தப்பது. அப்படி சொன்னா அது நமுலந்தமான பிரயோகம். நாதம் வினத்திய அப்படின்னு சிம்மநாதத்தை வினத்திய, சிம்மநாதத்தை செய்து, அதுல நாதத்தை செய்துன்னு சொன்னா போதும். அதனால சிம்மன கேள்வியை கேட்டார்னா சொல்லலாமா? அப்படி கேட்டார் அவ்வளவுதான் சொல்லணும். சம்ஸ்கிருத தமிழ்ல எல்லாம் நம்ம எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கோம், தப்பது. சம்ஸ்கிருதத்துல கேள்வியை சொன்னார் அப்படின்னு சொல்லணும். இல்ல கேட்டார் அது சொல்லணும். கேள்வியை கேட்டார் சொல்லப்படாது. இது என்ன விவகாரம்? சிம்மநாதம் வினத்யோச்சை அப்படின்னா சிம்மம் கத்துறா போல இவர் கத்தினார். எதற்காக? அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு. பிறகு வினத்யா உறக்க சொல்லி அதுக்கப்புறம் சங்கம் தத்மோ பிரதாபவான், சங்கத்தை பூரணம் பண்ணினார், சங்க சப்தத்தை பண்ணினார். ஆகையால் இங்க குருவிருத்தா, குருவிருத்தனா இருக்கிறதுனால துரியோதனுடைய அபிப்பிராயத்தை அறிந்தவரும், பிதாமகனா இருக்கிறதுனால அவரை நாம் கைவிடப்படாது எனக்கூடியதான கருணையோடு கூடியிருக்கிறவரும், அவர் பிரதாபவான் மகா பிரதாபத்தோட கூடியிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணினார்? சிம்மநாதத்தை செய்து சங்கத்தை பூரணம் பண்ணினார். இதுல இந்த விசேஷணங்கள்னாலேயே தெரிகிறது இவர் தாற்காலிகமான ஒரு காரியத்தை தான் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா ஒரு விருத்தா, வயசானவர். வயசானவரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இப்ப இவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதனால குரு விருத்தா பிதாமகா, பிதாமகனா இருக்கிறதுனால நம்ம பிதாமகனா இருக்கிறவர் இவனுக்கு தான் சகாயம் பண்ண முடியும். ஒரு எல்லாரையும் கொல்ல முடியாது. சங்கம் தத்மோ பிரதாபவான், மகா பிரதாபத்தோட இருக்க. இந்த பிரதாபம்னு சொன்னா அது வீரியத்தை விட வேறாது. பிரதாபம்னு தன்னுடைய உயர்வை காட்டக்கூடியதான செயல். வீரியம்னு சொன்னா அது 4 பேரை அடிச்சுட்டு திரும்பி வரக்கூடியது. இவர் பிரதாபவானா இருக்கார். இவர் ஏன்னா எல்லாரையும் ஜெயிக்க முடியாது. குருவருத்தனா இருக்கிறதுனால அத்தனையும் சூச்சனமா ஹரிஷம் குருவருத்த பிதாமகா சங்கன சிம்மநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மோ பிரதாபவான் ததங்கஸ்ய படவானக கோமுகா சஹதைவ அப்யஹன்யந்த சசப்தஸ்து புலோபவது. பிறகு இவர் சங்கத்தை ஊதினாரோ இல்லையோ, அடுத்த கணம் என்னாச்சுன்னா எல்லோரும் சங்கத்தை ஓட ஆரம்பிச்சுட்டான். சிம்மநாதம் சங்கம் பூரிக்கிறதுங்கிறது யுத்தத்தினுடைய ஒரு கட்டளையில என்னாச்சு? அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இவ அப்ப சிம்மநாதம் ஊதினோம், சேனாபதி சிம்மநாதத்தை ஊதினானேயானால் யுத்தம் தொடங்கிடுதுன்னு அர்த்தம். யுத்தம் தொடங்கினதுமே யுத்த பேரி ஆரம்பிக்கிறோம். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பேரி உண்டு. அதே போல யுத்தம் முடிகிற காலத்துல ஒரு பேரி உண்டு. தினந்தோறும் காலமே யுத்தம் ஆரம்பிக்கிற காலத்துல பேரி, அதே போல யுத்தம் முடிகிற காலத்துல ஒரு பேரி. இந்த யுத்தமெல்லாம் எல்லா யுத்தமும் ஆச்சு ஜெயிச்சாச்சுன்னா அப்பொழுது அந்த முடிக்கிற பேரியில ஜெயபேரி. தோத்து போயாச்சுன்னா ராஜா தோத்து போயாச்சு, அவ வீட்டுக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக அபஜய பேரி. யுத்தம் ஆரம்பிக்கிற பேரி ஒரு மாதிரி அடிக்கணும், யுத்தத்தை முடிக்கிறப்ப ஒரு பேரி ஒரு மாதிரி அடிக்கணும். முடிக்கும் காலத்திலேயே ஜெயபேரி வேற, முடிக்கிற காலத்திலேயே பராஜய பேரி வேற. இப்படி ஒவ்வொரு பேரியும் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு முன்னால தெரிஞ்சிருக்கணும். இப்ப பேரி ஒரே மாதிரிதான் அடிக்கணும். இப்ப ஒண்ணும் பேரி அடிக்கிறது வித்தியாசம் இப்ப இல்ல. கோவில்ல சுவாமி முன்னால வராருன்னா முன்னால ஒரு மாட்டுக்கு மேல வச்சு அடிச்சுட்டு வரா பாருங்க, அது ஒண்ணுதான் இவனுக்கு தெரியும்.
முன்காலத்துல ஒவ்வொரு விதமான பேரு இருக்கிறதா பிருஹதாரண்ய கோபனிடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மைத்ரேய பிராமணத்துல யாஜ்ஞவல்யர் ராஜா ஆஸ்தானத்துல இருந்தவர். ஆகையால் அவர் எப்படிப்பட்டதான ஒரு திருஷ்டாந்தங்களை கொடுத்த வீணா வேணு பேரி திருஷ்டாந்தத்தை கொடுத்த இதே அம்சத்தை தான் சாந்தோக்கியோபனிஷத்துல தன்னுடைய பையனுக்கு அவர் சொல்லியிருக்கார். புத்தாலகர் அவர் மண்ணு திருஷ்டாந்தம், இரும்பு திருஷ்டாந்தம், தங்க திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார். यदा सौम्येन मृत्पिंडेन सर्वं मृण्मयं विख्यातं स्यात् पादारम्भणं विकारो नाम देयं मृत्तिके देवदत्यं यदा सौम्य एकेन नख निकरन्तनेन सर्वं कार्त्यायं विख्यातं स्यात् पादारम्भणं विकारो नाम देयं ரெண்டும் ஒன்னே தான். இது சொன்னதான தத்துவம் தான் அங்கேயும் சொல்லியிருக்கு. ஆனா இவர் ராஜாஸ்தானத்துல இருக்கார். வீணா வேணு பேரி இப்படிப்பட்ட திருஷ்டாந்தங்கள் அவர் சொல்லியிருக்கார். அவர் மண்ணு கல்லு இரும்பு அந்த திருஷ்டாந்தம் அவர் சொல்லியிருக்கார். தத்துவம் எதுதான் சொன்னா என்ன, ஆனா திருஷ்டாந்தங்கள்ல வேற. ஆகையால் இவர் எப்ப சங்கநாதம் பண்ணினாரோ அப்பொழுது எல்லோரும் சங்கநாதத்தை பின்தொடர்ந்து பேரிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. ஆனகம் பணவம் இப்படிப்பட்டதான இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பேண்ட் வாசிக்கிறதுக்காக பின்னால இன்ஸ்ட்ருமெண்ட் வரும் பாருங்க, அது மாதிரி பணவானக கோமுகாः சஹசைவாப்யஹன்யந்த பிரசப்தஸ்துமுலோ பவது. ஒரே சமயத்துல தோணித்து எல்லா சத்தமும் உண்டாச்சு. சஹசைவ தட்சணமேவ அட் தி சேம் டைம் அப்யஹன்யந்த. அது என்ன, பிரசப்தஸ்துமுலோ பவது. அந்த சப்தமானது ரொம்ப கோரமாக ஆச்சு. காதல கேட்கறது ஒரு பெரிய சத்தமாச்சு. அவரக்கா அது ஒன்றும் பண்ணல, வரட்ட ஒரு சத்தம் வந்தது. அதோட நினைப்பது ஏன்னா மேல இவா பண்ணக்கூடியதான சங்க சப்தம் என்ன ஆடுதுங்கிறது சொல்ல போற. சசப்தஸ்துமுலோபவது அப்படின்னு இது வரைக்கும் முதல்ல திருதராஷ்டிரர் சஞ்சயனை கேட்டார். மாமகா பாண்டவா தெய்வ கிமகுர்வத சஞ்சயா அப்படின்னு. மாமகா என்னுடைய குழந்தைகள், பாண்டவா தெய்வ பாண்டராஜ் அவனுடைய குழந்தைகள், கிமகுர்வத சஞ்சயா கேள்வி கேட்டார். அதுக்கு சஞ்சயர் கேள்வி கேட்கிறார், மாமக்காக கேட்டீரோ இல்லையோ, உம்ம பையன் துரியோதனன் என்னத்தை பண்ணினான் அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னுடைய இடத்துல இருந்து துரோணாச்சாரியிட்ட வருவது, துரோணாச்சாரியில பேசப்படாமல் இருப்பது, பிறகு பீஷ்மாச்சாரிய சங்கநாதம் பண்றது, பிறகு அங்க இருக்கிற எல்லோரும் சங்கநாதம் பண்றது, இது வரைக்கும் ஆச்சு. மாமக்காகங்கிற அளவுக்கு வரைக்கும் பதில் சொல்லியாச்சு. பாண்டவா தெய்வ பாண்டவாள் என்ன பண்ணினா, சதஸ்வேதைர்ஹைர் யுக்தே மஹதிஷ்யந்தனேஷ்டிதௌ மாதவ பாண்டவ தெய்வ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதோ. இந்த இடத்துல பாண்டவாளுடைய விவகாரம். அர்ஜுனன் என்ன பண்ணினான், அந்த பக்கத்துல துரியோதனன் என்ன பண்ணான். அதுபோல துரியோதன் கேட்டிருக்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் யார சொல்லணும், தர்மபுத்திரத்தை பத்தி சொல்லணும். அல்லது அந்த பக்கம் பீஷ்மாச்சாரியரை பத்தி சொன்னேன், இந்த பக்கம் திருஷ்டஜிம்னனை பத்தி சொல்லணும். இந்த ரெண்டு பேரையும் விட்டுவிட்டு என்ன பண்ணினார், மாதவ பாண்டவ தெய்வ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சங்கத்தை ஓதினார், அர்ஜுனன் சங்கத்தை ஓதினார் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லக்கூடியதான சஞ்சயனுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த மாண்டவா மாமகா பாண்டவா தெய்வாங்கிற கேள்வியில மாமகாவுக்கு பதில் சொல்லியாச்சு, பாண்டவாக என்ன பண்ணினாங்கிறதுக்கு பதில் சொல்லணும். அதன் மேல ஆரம்பிக்கிறது மாதவ பாண்டவ தெய்வ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதோ அப்படின்னு 14வது ஸ்லோகம். எந்த குழந்தைகளும் பாண்டவாளும் என்ன பண்ணினார்கள் யுத்தத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டார். உங்க குழந்தை என்ன பண்ணினாங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு துரியோதனன் தன்னிடத்தை விட்ட குரு நடத்துல போய் என்னென்னமோ பேசினாய். எப்பொழுதும் குரு சமாதானம் சொல்லல. பிறகு அவருக்கு மனசுக்கு சந்தோஷம் வரும்படி பீஷ்மாச்சாரியர் சங்கநாதம் பண்ணினார். சிம்மநாதத்தை பண்ணி அப்புறம் சங்கநாதத்தை பண்ணினார். அந்த சப்தமானது அவர் சங்கத்தை ஓதினதுமே மற்றவர்கள் எல்லோரும் சங்கத்தை ஓதினார்கள். அதனால அந்த நாதமானது மிக பெரியதாக ஆச்சு, சுமூலமாக ஆச்சு. அப்படின்னு துரியோதனன் பட்சத்துல அவர் என்ன பண்ணினாருங்கிற வரைக்கும் பார்த்தோம். அப்ப மாமகா பாண்டவா செய்வான மாமகாக
என்னுடைய குழந்தைகள் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது அர்த்தம். பாண்டவா செய்வான்னு சொன்ன அந்த பாண்டவாண்டிய பட்சத்துல என்ன பண்ணினா அப்படிங்கிறது சந்தேகம் வருது. அதற்கு சொல்லுகிறார் பாண்டவா செய்வ கிமகொர்வத சஞ்சயான்னு சொன்னாரு. அந்த பாண்டவாள் என்ன பண்ணினார் அப்படிங்கிறதுல மகதிஷ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவ செய்வ வித்யௌ சங்கௌ பிரதத்மது. ஒரு 6 ஸ்லோகங்கள்ல பாண்டவாள் என்ன பண்ணினார் என்கிறதை சொல்றேன். கௌரவாள்ல துரியோதன் என்னென்ன பண்ணினான் என்கிறதை இதுவரைக்கும் 13 ஸ்லோகங்கள்ல 12 ஸ்லோகங்கள்னால சொன்னார். முதல் ஸ்லோகம் கேள்வி, பிறகு 12 ஸ்லோகங்கள் பதில். இப்பொழுது இவர் என்ன துரியோதனன் விஷயத்தை சொன்ன பிறகு பாண்டவாள் பக்கத்துல என்ன பண்ணினார் என்று சொல்றதுக்கு ஒரு 6 ஸ்லோகம் உபயோகப்படுகிறது. அது சொல்றார் மகதிஷ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவ செய்வ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. இப்பொழுது பெரிய ஒரு ரதத்துல உட்கார்ந்து இருக்கான், நின்றுட்டு இருக்க அர்ஜுனனும் பாண்டு கிருஷ்ண பரமாத்மாவும். அது 2 பேர்களும் தேர்தல உட்கார்ந்து இருக்க. மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ, மிக சிறந்ததான ஒரு தேர். அந்த தேர் எப்படிப்பட்டது? அக்னியினால கொடுக்கப்பட்டதான ஒரு தேர். தாண்டவ தகன காலத்து தாண்டவ வனம்னு ஒரு வனம், அதை எரித்த அர்ஜுனன். அதை எரித்த பொழுது அக்னி பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு அவர் அர்ஜுனனுக்கு ஒரு தேரை கொடுத்தார். அக்னி பகவானுக்கு நிறைய உலகத்துல இருக்கவெல்லாம் கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தார். ஆத்து பாகங்கள், புரோடாகங்கள், அது இது டெய்லி கொடுத்து கொடுத்து அக்னி பகவானுக்கு அஜீர்ணம் வந்து அவ்வளவு யாகங்கள் பண்ணினான் லோகத்துல. அதனால அவருக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஆக அவர் சொன்னார், தாண்டவ வனம்னு ஒரு வனம் இருக்கு, அதுல நிறைய ஓஷதிகள் இருக்கு. அந்த ஓஷதிகள்லாம் இருக்கலையானால் அது எனக்கு ஆகாரமாகும். அப்ப என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான வியாதியெல்லாம் குறையும், நான் வலுத்து இருப்பேன். ஆகையால் அந்த வனத்தை கொஞ்சம் எரிக்கணும் அப்படின்னு அர்ஜுனனை பிரார்த்தித்தார். அதுக்கு முன்னாலேயே 4 தடவை எரிச்சா அதை எரிபடாமலேயே இந்திரன் மழையை போட்டுட்டே இருக்கான். காட்டை எரிச்சா அந்த காட்டுல இருந்து எப்படி போகும்? அது எப்படி அணைக்க முடியும்? பயிர் எழுத முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான். அது என்ன? அந்த தாவாநலத்தை உபசமம் பண்ணக்கூடியது மழை ஒண்ணுதான். ஆனா இந்திரன் எப்பப்ப இந்த காண்டவனத்தை எரிச்சாலும் அப்ப வேணும்னு மழை கொட்டுற. எதுக்காக அப்படி பண்றாங்க? அந்த காண்டவனத்துக்குள்ள வாசுகிட்ட பங்களா இருக்கு. வாசுகிங்கிற சர்பராஜா, அவருக்கு வேண்டியதான விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. அதை எரிச்சு விட்டா அதெல்லாம் கெட்டு போயிடுங்கிறதுக்காக ஒவ்வொரு தரமும் இவர் எரிக்க வேண்டியது, அதுக்குள்ள அவர் மழையை பெய்து அதை சரி பண்ண வேண்டியது. இப்படி ஆண்டு அக்னி பகவானுக்கு ஒன்றும் குறைய மாட்டேங்கிறது வியாதி. பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனும் அங்கே வரும் பொழுது இவர் 2 பேரையும் போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டுட்டார். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா எரிச்சு விடுங்க, இவர் எரிச்சு விடுன்னா அர்ஜுனன் எரிச்சார். ஆனா மழை கொட்டுறது, மழை கொட்டிகிட்டே இருந்தா என்ன பண்றது? அர்ஜுனனை கேட்டு, உனக்குதான் ஒரு விசேஷமான ஒரு வித்தியை தெரியுமே, என்ன வித்தியன்னு? இந்த அம்புகள் எல்லாம் அதுக்கு மேல அப்படியே அமைச்சு அது வந்து ஓட்டுறா மழை கீழே விழப்படாது, அப்படி அரேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டு. அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டார் சார். ஆகையால் ஆகாசத்துல ஒரு பந்தல் போட்டா போல போட்டார். அதனால என்ன, எவ்வளவு மழை கொட்டினாலும் ஒரு டிராப்பும் கீழே விழல, முழுக்க பச்சனை எரிஞ்சு போயிடுச்சு. அப்ப அத்தனை பிராணிகளும் வாசுகியை உட்பட ஓடி போயிட்டாங்க, இருந்து சர்வமும் எரிஞ்சு போயிடுச்சு. அந்த எரிஞ்சு போன பிறகு என்ன ஆச்சுன்னு, அந்த அக்னி பகவானுக்கு ஆகாரம் அங்க இருக்கிற ஓட்டல்கள்லாம் அவர் உட்கொண்டதுனால அவருக்கு வியாதி குறைஞ்சிருது.
ரொம்ப சந்தோஷப்பட்டார். அஜேயமான ஒரு ரதத்தை பிரதம் பண்ணினார் அர்ஜுனனுக்கு. அந்த தேர்ல நின்று அவர் யுத்தம் பண்ணினாரையானால் தோத்து போக முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி ஒரு யுத்தம். ஒரு மகாத்மாக்கள் பகவத் அனுகிரகம் இருக்குமே, ஏன்னா அவ வாழ்க்கையில எப்படி எல்லாம் வந்து சேர்றதுன்னு கவனிக்கணும். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒருத்தரை பார்த்து உங்களை பொறாமப்படுறது அவைகள்லாம் இருக்கலாம். கர்ணன் மாதிரி பொறாமப்படலாம். இருந்தாலும் அந்த அர்ஜுனனுக்கு பகவானுடைய பாதங்களை புடிச்சுட்டு இருக்கிறதுனால, சத்திய பக்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் எதிர்பாராமலேயே இப்படி எல்லாம் வந்து சேர்ந்தது. அப்படி அதேமான ஒரு ரதம். அந்த ரதத்துக்கு வெள்ளையான குதிரைகள் அதுல பூட்டப்பட்டிருக்கு. அந்த குதிரைகள் எப்படின்னு இங்கிதம் தெரிஞ்சதான குதிரைகள். அதை நீங்க இது பண்ண வேண்டாம். எப்பாவது அம்பு வருதுன்னு அதை பார்த்ததுன்னா என்ன பண்ணணும், தம் மேல விழாம இந்த பக்கம் திரும்பிக்கும். பதியான உள்ள இருக்கிற அவர் யுத்தம் பண்றவர் மேல விழுமையானால் அது இந்த பக்கம் திரும்பும். அப்படி அவைகளே பாதி அம்புகள் மேல விழாம படாம பார்த்து கொள்ளக்கூடியதான அழகான குதிரைகள். அப்படி இருக்கக்கூடியதான குதிரைகள் பூட்டப்பட்டதான வெள்ள குதிரைகளை பூட்டப்பட்டதான ஒரு தேர் அதுல நின்றுருக்கா. அதனால ததஸ்வேதைர் யுக்தே மஹதிஸ்யந்தனே ஸ்திதௌ ஸ்வேதைஹி ஹயைஹி. இந்த வெண் குதிரைகள்னால் பூட்டப்பட்டதான தேர் மேல உட்கார்ந்து தேர் மேல இருந்தது. அதனால்தான் அவனுக்கு ஸ்வேதவாகனன்னு பேர். அர்ஜுன பல்குன பார்த்தா கிரீட்டி ஸ்வேதவாகனா விபத்ருவஜய கிருஷ்ணா சவ்யசாகி தனஞ்சய அப்படின்னு அர்ஜுனுடைய பெயர்கள்ல ஸ்வேதவாகனன்னு பேர். ஏண்டனர் இந்த ஸ்வேத வெண்குதிரைகளில் கூட்டப்பட்டதான தேர்ல உட்கார்ந்திருக்கிறவர். அதனால அப்படிப்பட்டதான அழகான தேர்ல இருந்து கொண்டு மகதேசியந்தனே தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. சார் இது என்னது மகதேசியந்தனே? அர்ஜுனன் தான் உள்ள உட்காரணும், பகவான் தேர் ஓட்டி கீழே தான் உட்காரணும். ஸ்திதம்னு தீவகனம் போடுறல அப்படின்னு. யுத்தம் ஆரம்பித்த பிறகு எப்பொழுது அம்புகள் மேல வந்து விழ போறதோ அப்பதான் பகவான் தேர் ஓட்டியா உட்காருவார். அது வரைக்கும் என்ன, அவர் பக்கத்திலேயே அர்ஜுனன் பக்கத்திலேயே உள்ள உட்கார்ந்து இருக்காரு. எல்லா இடத்துலயும் தேர் ஓட்டி தேர்ல உட்கார்ந்தா இந்த தேர்ல மட்டும் என்னன்னா பகவான் அர்ஜுனோட சமானமா உள்ள உட்கார்ந்து. என்ன சுவாமி இப்படின்னு அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சார். அந்த தேரோட்டியா இருக்க ஒரு காலத்துல பெரியவாளா இருந்தாலும் தேரோட்டியா இருக்கிறான். மேல போய் சல்லிய சாரத்தியம்னு பார்ப்போம். சல்லியன் மகாராஜாவும் மகாரத்தன் இருந்தாலும் கடைசியில தேரோட்டியா இருக்கும்படி பண்ணினார். ஒத்துண்டாரு. அந்த சமயத்துல தேரோட்டியா இருக்கணும்னு என்ன பண்ணணுமோ அப்படி தேரோட்டி இருக்கிற சாரதி உட்கார்ற இடத்துல இருந்தான் பண்ணினார். சல்லிய சாரத்தியம் பார்த்தோம். பிறகு கர்ணனுக்கு போடும் பொழுது சொல்லும் பொழுது அர்ஜுனுடைய என்ன பண்ணினார், 2 புருவங்களுக்கு நடுவுல அம்ப அவர் எய்ம் பண்ணினார். செல்லியன் கீழே இருந்து சொல்றார், தப்பு பண்றது நீ அங்க வைக்காத, கழுத்துக்கு எதிர் பண்ணு. கோபம் வந்து கர்ணனு, நீ ஜெரோட்டி தானே, உன் காரியத்தை கவனிச்சுக்கோ, நான் என்ன பண்றேன் எது பண்ணு. புத்தி கர்மானுசாரணின்றது. ஏன் ரிஸ்க் எடுத்துட்டு விடாது. கழுத்துல அடிச்சா கழுத்து இல்லைன்னா மேலையாலும் போய் இடிக்கும். நீ 2 புருவங்களுக்கு நடுவே வைக்கிறிய நியாயம் இல்லைய அப்படின்னா. என்னுடைய ஒரு லட்சியமானது ஒரு நாளும் பேதமாகாது, இது வரைக்கும் ஆனதில்லை. ஏன் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க காரியத்தை கவனிக்க. இத்தனை வார்த்தையும் அங்கிருந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார். ஏண்டா அவருக்கு யார் மனசுல என்ன நடக்கிறதோ அதெல்லாம் தெரியும். அவருக்கு சாதார கேட்க வேண்டாம். அவளுடைய எதிர்ப்பு அவ எப்படி காரியம் கரணஞ்ச வித்யதே நஸ்வஸ்தமோஸ்யத்யதிகஸ்ய பராஜ்யவிதைவ திருஷ்யதே ஸ்வாபாவிகே ஞானபலக்ரியாதா அப்படின்னு பரமாத்மாவை பத்தி ஸ்வேதாஸ்வந்தரோபனிஷத்துல கண்ணுல பாப்பார், காதுல கேட்பார், மூக்குல வாசனை அறிவார். இவன் மனசுல என்னென்ன நடக்கிறதோ என்ன நினைப்போ அந்த நினைப்பெல்லாம் அவருக்கு பிரத்யட்சமாயிடுச்சு. அம்பு வரட்டும் கர்ணன் அம்ப போட்டார். என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த தேரை ஓட்டி இருக்கிறவர் அந்த தேரை முன்னால பிரஸ் பண்ணிட்டார். அது என்ன ஆச்சுன்னு, அந்த லட்சியத்தை எய்ம் வச்சு அடிச்சானா
அம்பு வந்துட்டு இருக்க, அம்பு கிளம்பின பிறகு அர்ஜுனன் மேல அம்பு வந்து விழறதுக்குள்ள இன்பிட்வீன் டைம் தேர கொஞ்சம் ஒரு ஜான் கீழே பிரஸ் பண்ணார். என்ன ஆச்சுனர், அது சாதாரணமாக என்ன ஆகும், 2 புருவங்களுக்கு நடுவும் அடிக்கணும், அது அப்படியே அடிக்கல, கிரீட்டத்தை அடிச்சுட்டு போயிடுது. தலைக்கு தலைப்பாக போச்சுங்கிறட இது இப்படிதான். என்னடா அந்த நாகாஸ்திரம் மறுபடியும் திரும்பி வந்தது. அது கர்ணன்கிட்ட போயிட்டு வாங்கிட்டார். ஒரு தடவை தான் நான் பண்ணுவேன், இன்னொருத்தருக்காக. ஏன்னா அந்த நாகாஸ்திரம் கேட்டுருக்கு, என்ன போடு நான் அர்ஜுனனை கொள்றேன்ட்டு. ஒரே ஒரு தரம் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய சக்தியில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வாழ்க்கை வேண்டாம் போங்க எனக்கு, அதனால நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு நாகாஸ்திரத்தை அனுபவிட்டார். இத்தனையும் நடந்தது எதனால, அந்த கல்வியன் சொன்னதுனால. கல்வியன் சொன்னபடி கழுத்து கையும்படி இருந்தாரு. ஆனால் அப்பொழுது அது ஆயிருக்காது. அப்ப மட்டும் கிருஷ்ண பரமாத்மா சும்மா இருப்பாரு, 2 அடி கீழே தள்ளிருப்பாரு, அது வேற விஷயம். ஆனா விவகாரம் என்னடா நடந்ததுன்னு, இப்படி ஒரு ஒரு சாரதியா இருக்கிறவன் அந்தந்த சந்தர்ப்பத்துல அந்தந்த இடத்துல அப்படியே இருப்பார். அவர் மகாரதனா இருக்கட்டும், அத்திரதனா இருக்கட்டும், இப்படி சாரத்தியங்கள் நிறைய பார்த்திருக்கோம் பாரதத்துல. ஆனா இந்த இடத்துல பகவான் பக்த பராவத்து. அதனால அவர் அர்ஜுனனோட சமானமா உட்கார்ந்து இருக்காரு. உள்ள பேரோட்டியே உட்கார்ல. இன்னும் மகதிஷ்யந்தனே மாதவ பாண்டவ தெய்வ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதோ மாதவ. சுவாமி அந்த பக்கம் யாரு சங்கவாதம் பண்ணினா, முதல்ல பீஷ்மாச்சாரியரை சேனாபதினு சொல்லியாச்சு. யாரு சங்கநாதம் பண்ணணும், சேனாபதி தான் பண்ணணும். யுத்தம் ஆரம்பிச்சதுன்னு காமிக்க கூடியது அவருடைய ஒரு டியூட்டி. அதே போல இந்த பக்கம் யாரு பண்ணணும், இந்த பக்கம் திருஷ்டத்யும்னன் பண்ணணும். திருஷ்டத்யும்னனை ஊத விடல. என்ன சுவாமி, முதல்ல தான் ஊதி விட்டார். யார கிருஷ்ண பரமாத்மா தான் எடுத்துருக்கார். மாதவ பாண்டவ தெய்வ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதோ. நியாயமாக தர்மபுத்திர ராஜா ஆரம்பிக்கலாம், அல்லது திருஷ்டத்யும்னன் பண்ணணும். அந்த 2ஐயும் விட்டார். இவளை ஊத விடாம முதல்ல மாதவா. எதற்காக, மாயா தவஹா மாதவா, மகாலட்சுமியினுடைய ஆத்துக்காரர். இந்த ஜெயலட்சுமி இந்த பக்கம் தான் வரணும். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாராம், யாரு வேற யாரும் உதவுது என்ன, அந்த லட்சுமிபதியா இருக்கிறவர் அஷ்டலட்சுமிகள். ஜெயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, சந்தானலட்சுமி, இப்படி அத்தனை லட்சுமிகளும் இந்த பக்கம் தான் வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பக்தானுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு நான் தான் எல்லாவற்றையும் கவனிக்கிறேன். ஆதிலிருந்து அந்த வரைக்கும் பக்தாளுக்கு நான் பக்கத்துல எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கேன். அவ கவனிக்கிறா இல்லையாங்கிறது வேற. என்னுடைய டியூட்டி நான் பண்ணுவேன். யாரு என்ன சரணாதி அடைஞ்சிருக்காளோ யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு தான் முதல்ல ஓதினாராம். மாதவா பிறகு பாண்டவ சைவ. இது அர்ஜுனன் எப்படின்னு, கிருஷ்ண பரமாத்மா எதை பண்ணினாலும் கூட பண்ணிட்டே இருப்பார், அதுக்கு வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. மாதவ பாண்டவ சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதோ. திவ்யமான சங்கங்கள். ரொம்ப இந்த சங்கங்கள்லாம் சாதாரணமா பூலோகத்துல கிடைக்கக்கூடியதான சங்கங்கள் இல்லை. அது தேவதா பிரசாதத்தினால ஏற்பட்டதான சங்கங்கள். அந்த சங்கங்களை அவ பிரதத்மதோ. அவ இதற்கு முன்னால பீஷ்மாச்சாரியர் சங்கத்தை ஊதுங்க என்ன பண்ணார், சங்கம் தத்மௌ பிரதாபவான், சங்கத்தை ஊதினார். சங்கத்தை ஊதினார் தான் சொல்றது, வேற ஒண்ணும் சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்றது, கோமுகாக சஹதைவ அபியஹன்யந்தா. அதற்கு எல்லா சங்கங்களும் முழங்கப்பட்டன. அவ்வளவுதான் இருக்கு. இங்க எப்படின்னு பிரதத்மதோ சாதாரணமாக ஊதல சுவாமி. இவர் என்ன பண்ணினார், தார்த்தராஷ்டிராளுடைய கர்ப்பம் நிர்வேதமான பரியந்தம் ஊதினாராம். அவளுடைய இதயம் பொழக்கிறா போல ஊதினார். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சய. இந்த உயர்ந்ததான ஒரு சங்கங்கள்னு சொன்னே எப்படிப்பட்டதான சங்கம். மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா அவர் ஊதின சங்கம் என்ன பேரு, பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம்னு அவருடைய சங்கம். யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனா ஆகாத பிரதிஷ்டிதா அப்படின்னு பஞ்சஜனால ஏதோ வேதத்துல சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டதான பாஞ்சஜன்யம். எந்த சப்தத்தினுடைய
சங்கத்தினுடைய சத்தம் அறியப்படுமோ அப்பொழுது புலன்களுடைய வியாபாரங்கள்னா அது நியமனம் பண்ணப்படும். கிருஷிகேஷா கிருஷிகானாம் இந்திரியானாம் ஈசா, அவருக்கு என்ன பேரு? புலன்களுக்கு அதிபதி. அவர் என்ன பண்ணினார்? இந்த சங்கத்தை ஊதினதுமே அங்கே கௌரவ சைன்யத்தில் இருக்கிற அத்தான மனுஷாளுக்கும் அவளுடைய புலன்கள் வேலை செய்யாம பண்ணிவிட்டார். இந்த மயக்க மருந்து கொடுத்தா போல இந்த சங்கத்தை கேட்டதுமே போயிடுது. இனிமேல் அவளால ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டார். பாஞ்சஜன்யம் கேஷா தேவதத்தம் தனஞ்சயா. அதே போல தேவதத்தங்க ஒரு அழகான ஒரு சங்கம். அந்த சங்கத்தை அர்ஜுனன் ஓதினார். பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீம கர்மா புருகோதரா. இந்த சங்கங்கள்னா உயர்ந்ததான ஒரு சத்தத்தை கொடுக்கும் தேவதா சம்பந்தியான சங்கம். இந்த பீமசேனன் அவனுக்குன்னு தனியா ஒரு சங்கம், அது ஸ்பெஷலா மேனுபேக்சர். சாதாரண சங்கம் எவ்வளவு இருக்கும் அதை விட 10 மடங்கா இருக்கு. கைதே வெறுத்தான் மகாசங்கம். ஏன் சுவாமினர்? அவருக்கு எப்பவும் அப்படித்தான். எந்த காரியத்தையும் அது 10 பேருக்கு தெரியற போல பண்றதுதான் பீமசேனனுடைய ஒரு வழக்கம். ஒரு நாளைக்கு தர்மபுத்திரர் ஊசியை கொண்டான்னு கேட்டார். எதற்காக? திரௌபதி கேட்டா இருக்கும் ஊசி வேணும். இந்த ஊசி வேணும்னு கேட்டா ஊசியை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே. பீமசேனன் என்ன பண்ணினா அப்படி போனா ஒரு பனைமரத்தை உடச்சானான். கேட்டான் தெரியல, அந்த ஊசியை அது நடுவில் குத்தினான், தலையில கொண்டு போறான். ஏண்டா ஆத்துக்காரி ஊசி கேட்டா அது கொண்டு வந்து தரேன். ஏண்டா 4 பேருக்கு தெரியணுமோ இல்லையோ? அப்படி எந்த காரியத்தை பண்ணினாலும் அது 10 பேருக்கு தெரியல. இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுங்கிறது அவருடைய அபிப்பிராயம். ஆகையால் என்ன பண்ணினா சாதாரணமாக எவ்வளவு சங்கம் இருக்கோ அதை விட ஒரு 10 மடங்கு பெரிய சங்கத்தை தயார் பண்ணிட்டு தான் வச்சுட்டு இருக்கான். மகா சங்கம், அதுக்கு பவுண்டரம்னு பேர். பவுண்டரம் தத்மௌ மகா சங்கம் பீம கர்மா புருகோதரா. கிடிம்ப வச பண்ணினதான அவன் பீம கர்மா. ஒவ்வொரு காரியமும் அவன் பண்ணியதை பார்த்தாலே அந்த ஹிடிம்பன்கிற ஒரு ராட்சசம், அவருடைய தங்கை ஹிடிம்பி, அந்த ஹிடிம்பி பீமனை லவ் பண்ணினான். அது என்ன எப்படி லவ் பண்ணான்னு என்ன கேட்கப்படாது. ஒரு ஆரோக்கியக்கு பீமனை கண்டா ஒரு அபிமானம் வருது. அந்த ஹிடிம்பன்கிற ஒரு ராட்சசம் அங்க இருந்த எல்லாரையும் கொண்டுட்டே இருந்தான். அவன் போயிருக்கான், வந்துட்டு இருக்கான். அண்ணா அதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிடுவோம், நம்ம இந்த இடத்த ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொன்னான். பீமன் சொன்னான், இன்னொருத்தருக்கு பயந்து ஓடி போறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடையாது, நீ சும்மா இரு. வந்தா அதுக்கப்புறம் அவள நடந்த யுத்தம் இருக்கு, அதை கண்டு இடும்பியே பயந்து போயிட்டாளாம். ஒரு அரக்கியே பயந்து போற அளவுக்கு அவ்வளவு சண்டை பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கு பீம கர்மா புருகோதரா, இடிம்பவதாத ரூபமான பீமமான கர்மாவை, ரொம்ப கோரமான கர்மாவை பண்ணினவன் பீம கர்மா புருகோதரா. ஆனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா. தர்மராஜா ஓடினார். தர்மராஜா ஏதோ ஒண்ணு அனந்த விஜயம் எனக்கூடியதான அவர் சங்கத்துக்கு பேர். எப்பொழுதும் ஜெயத்தையே கொடுக்கும். தர்மத்தை நம்பினவாளுக்கு ஒரு நாளும் கெடுதல் கிடையாது. அவர் தர்மத்தையே வாழ்நாள் முழுக்க அவர் அனுஷ்டானம் செய்திருந்தார். போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார்னு சொன்னேனோ இல்லையோ, அஸ்வத்தாமா அதான்னு சொல்லுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாலே நோன்ட்டார் அவர். அவர் என்ன தர்மம் இருக்கணும், தர்மத்தை தான் நாங்கள் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கட்டம் வந்தாலும் இந்த ரைட் ஆட்டிடியூடுன்னு இருக்கே, அதை நாம மீறப்படப்படாது அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு பற்றுதல் உள்ளவர். அப்படிப்பட்டதான தர்மம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக ஜெயம் உண்டு. ராமாயணத்துல மகாவிஷ்ணுவானவர் ராமனா அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார். பூலோகத்துல எங்க பிறக்கிறதுன்னு யோஜனை பண்ணினார். என்ன சுவாமின்னு, மனுஷனாக பிறந்தா தான் ராவணனை கொல்ல முடியும். ஏன்னா ராவணன் அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். மனுஷனை தவிர மற்ற பிராணிகள்கிட்ட வந்து மரணம் வரப்படாது. ஏன்னா மனுஷனுக்கு அந்த அளவுக்கு ஒரு லேசான ஒரு எண்ணம், இவன் என்ன ஓதினா ஓடி போயிடுவான், இவனால என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு மனுஷனை தவிர மற்றவர்கள்ட்ட அஜயமா நினைச்சிருந்தான். அப்ப மனுஷனாக தான் அவதாரம் பண்ணணும்.
யார்கிட்ட பிறக்கிறதுன்னு யோஜனை பண்ணி பார்க்கிற. இப்படி இருக்கிற காலத்துல தசரதனுடைய அப்பா அஜமஹாராஜா பிராண விட்டார். அவர் காட்டுல அந்த ரகுவம்சத்துல இருக்கிறவாள்லாம் எப்படின்னா, சைஷவே அபியஸ்த வித்யானாம் யவ்வனே விடகைஷிணாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுஷ்யகாம். சைஷவே அபியஸ்த வித்யானாம், ஒரு 16 வயது வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாளாம், அதை தவிர வேற வேற இல்லை. எவ்வளவு விட கைகினாம், 16 இருந்து ஒரு 40 வரைக்கும் நிறைய எவ்வளவு இருக்கிற காலத்துல அவ விஷயங்கள் அனுபவிக்கிறது, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது, இவைகள. அதற்கு வார்த்தகே முனிவிரத்தேனாம், குழந்தைகள் வந்த பிறகு அவளுக்கு நம்ம சரித்திரங்கள்னா நம்ம ஆத்துல இருக்கிற தர்மங்களை எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் மெல்லமா காட்டுக்கு போயிடுவாளாம். காட்டுக்கு போய் அங்கே தபஸ் பண்ணிட்டே இருப்பாளாம். லோகக்ஷேமம் ஏற்படணும் தபஸ் பண்ணுவார். அப்படியும் ஏற்பட்டு எல்லாமும் ராஜ்யங்கள்லாம் சௌக்கியமா நடக்கிறது, இனிமேல நம்மளுடைய தயவே வேண்டியதில்லை, அட்வைஸே வேண்டியதில்லைன்னு ஒரு தீர்மானம் வந்த பிறகு அந்த காட்டுக்குள்ளேயே போயிடுவாராம். போயிட்டு வெறும் தபஸு தான், வேற ஒன்றும் கிடையாது, யாரோட வேகம். அப்படி யோகேன அந்தே தனுத்யகாம், அந்தே எல்லாம் முடிஞ்ச பிறகு யோகத்தினால பிராண தியாகம் பண்ணி விடுவாங்க. அதான் வழக்கம் அந்த இடத்துல. அப்பா தசரதனுடைய அப்பா அஜமஹாராஜாவும் இப்படிதான் பண்ணினார். தசரதர் என்ன பண்ணினாரா, அந்த மகாராஜாவுக்கு பக்கத்துல அவர் கவனிக்காத போனாலும் அவரை பார்த்து போடுறதுக்காக ஒரு சைன்யத்தை வச்சு வச்சிருந்தான். இவன் என்ன காட்டுக்குள்ள ரொம்ப உள்ள டீப்பா போயிட்டான். இவ கவனிக்காம உள்ள போன பிறகு தெரியாம ஒரு நாளைக்கு ராத்திரி காட்டு தீ புரிஞ்சுட்டு, காட்டு தீல எல்லாரும் கஷ்டமாயிட்டான். இப்படி உள்ள போயிட்டா காட்டு தீ புடிச்சுடுது, அதனால நாங்க ஓடி வரோம் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்து சேர்ந்து சொல்லிட்டோம். எப்ப போனார், என்ன ஏது என்ன திடீர்னு தெரியாதுங்கிறவர். திடீ தெரிஞ்சாதான் ஒண்ணுமே தெரியல. எப்பன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 5-6 நாள் இருக்கும் சார். ஏன்னா ஓடி வர சார், பகல் என்ன ராத்திரி என்ன ஒண்ணும் தெரியல வாழ்க்கை. அப்பொழுது வசிஷ்டரை கூப்பிட்டார். ஏன்னா குலகுருவோ இல்லையோ அவரை கூப்பிட்டார். இது போல ஆயிடுத்து கப்பாக்கள்லாம் பண்ணனா எப்படி பண்றது என்ன. வசிஷ்டர் பார்த்து அப்படிப்பட்டதான யோக மார்க்கத்துல போனவா நீ பையன் கொடுக்கிற பிண்டத்தை எதிர்பார்க்கல போன்னு தகவல். என்னமோ அவர் மூடு அப்படி நீ பிண்டம் கொடு, அவர் மேல போக வேண்டாம், அவருக்கே தேவை ஏற்பட்டு போயிடுது, ஒண்ணு வேண்டாம் போ அப்படின்னு கேட்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பிண்டம் கொடுத்து அவன் மேல போறாளா இல்லையாது, அப்புறம் நம்ம டியூட்டி நம்ம பண்ணணும். அதனால ஒரு நாள் தகுமா கூட சொல்லுங்க வந்தாராம். அதுக்கப்புறம் யோகத்தினால கண்டுபிடிச்சு சொல்லி கர்ப்பத்துல வச்சு அதுல சம்ஸ்காரம் பண்ணி அப்படி அவருக்கு பண்ணினாராம். இத பார்த்த வேதத்துல இவ்வளவு தூரம் ஒரு பற்றுதல் இருக்கிறவா இவ ஆற்றல் தான் பிறக்கணும். தர்மம் தாமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு, இதுதான் கர்மாத்திரம், இங்கத்தான் நம்ம பிறக்கணும். கர்மத்தை நிலைநாட்டக்கூடியதான குடும்பத்துலதான் பிறக்கணும் நம்ம அப்படின்னு இங்க பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த தர்மத்து மேல ஒரு அபிமானம். அதனால எத்திர தர்மஸ்தோஜயா மேல சொல்லும் பொழுது தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சிமகுர்வத சஞ்சயா மாமகா பாண்டவாச்சைவ சிமகுர்வத சஞ்சயா அப்படின்னு தர்மக்ஷேத்ரேன்னு தர்மாங்கிற பதத்துல ஆரம்பம். சிமகுர்வத சஞ்சயா ஜெயத்துல முடியும். அதனால தர்மத்துல ஆரம்பிச்சு ஜெயத்துல முடிச்சு விவகாரம் முழுக்க. ஆகையால் தர்மம்ங்கிறது அவ்வளவு வசதி. காரமுறது நான் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும் கேட்காதீங்க, அது தர்மம் பண்ணினாதான் வாழ்க்கையில மனுஷன் சேமாடுது. கிடைக்காததான ஒரு அந்தனருடைய பிறவி உங்களுக்கு கிடைச்சது. கோடி கோடி ஜென்மாக்கள் சிரமப்பட்டாதான் இப்படி கிடைக்கும். நம்ம கிடைச்சதை நம்ம ஏதோ சாதாரணமா லேசா நினைச்சிருந்தோம். இந்த பிராமண பிறவி இருக்கே அவ்வளவு சுலபம் இல்ல. அது கிடைச்சதே கைவிடப்படாது, கோட்டை விடப்படாது. ஆகையில என்ன பண்ணணும், தர்மத்தை முடிஞ்ச வரைக்கும் அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி தர்மத்து மேல ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தை வச்சுருக்கார். அவர் கையில இருக்கிற சங்கத்துக்கு அனந்த விஜயம், என்லெஸ் விக்டரி, அனந்த விஜயம் ராஜா குந்து புத்ரோ யுதிஷ்டிரா. அவர் தான் சார் ராஜாங்கிறவர். தர்மத்துல நம்பிக்கை இருக்கிறவர், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவர் அல்லவா ராஜா. அதோட மட்டும் இல்லவர் யுதிஷ்டிரா, யுத்தத்துல எப்பொழுதும் ஜெயம் வர வரைக்கும் ஸ்திரமா இருப்பவர். எங்கேயாவது தர்மபுத்திர தோத்து போனார்னு பார்த்திருக்கிறா? யுதிஷ்டிரா யுத்தத்துல ஸ்திரமாக நிற்கிறவர். ஜெயம் வர வரைக்கும் யுத்தத்துல ஸ்திரமா நிற்கிறார். அதனால யுதிஷ்டிரா
நகுலசஹதேவஸ்ய சுகோஷமணி புஷ்பகோ. சுகோஷா அழகான சத்தத்தை, உயர்ந்ததான சத்தத்தை கொடுக்கிற மணி. மணி புஷ்பகா புஷ்பம் மாதிரி, அந்த புஷ்பத்தினுடைய சத்தம் எப்படி வருமோ அது மாதிரி அழகான ஒரு சத்தம் வர. மணிப்பூர் என்ன மணி புஷ்பகம், அப்படி அழகான ஒரு சத்தத்தை புஷ்பத்தினுடைய சத்தம் மாதிரி, புஷ்பங்களை போட்டா எப்படி சின்னதா மெல்லமா கேட்குமோ அப்படி சத்தம். அப்படி இந்த மணிகள் ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு காலத்துல வந்தது. அதுக்கு தனித்தனி கதை, அதெல்லாம் இப்ப சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும். அது வேண்டாம். ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம் இருக்கு மகாபாரதத்துல. இந்த பாஞ்சஜன்யம்னு சேர சமுத்திரத்துல தானே வந்ததான். தானே வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி உங்க கையிலேயே நான் இருக்கணும், இந்த சங்கத்தை யாராவது தொடுவாளையானால் அவளுக்கு சர்வஜத்துவம் வரும் அப்படின்னு பிரார்த்திச்சுன்னு பகவான். ஆனால்தான் பாஞ்சஜன்யம்னு பஞ்சஜன சப்தயுக்தம். அப்படிப்பட்டதான அந்த சங்கத்தை கையில வச்சுட்டு துருவசுவாமி அழுதார். பாவம், பகவான் எதிர்க்க வந்து நின்றுட்டார். நின்ன பிறகு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறார். இன்னும் எல்கேஜிக்கே போகலவன், அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் ஒரு ஆசை. எப்படி சார் முடியும்? ஒண்ணும் வர தெரியல. அம்மா சொல்லி அந்த நானியம் ததபத்மபலாதலோச்சனாது துக்கே மிருகயா நிகஞ்சனா. அப்பா, உன்னுடைய கவலை போக்குவதற்கு இவ்வுலகத்தில் அந்த பகவான் தாமர கண்ணனா இருக்கக்கூடியதான பகவானை தவிர இன்னொருத்தர் கிடையாதுப்பா, எனக்கு தெரியலேன்னு அம்மா சுனிதி உபதேசம் பண்ணின. அது ஒன்றுதான் தெரியும் அந்த பையனுக்கு, ஒன்னும் தெரியல. பகவான் எதுக்க வந்திருக்கார், அவரை துதிக்கணும் பேசணும்னு நினைக்கிறார், ஒரு பேச்சு வராது. ஆனா எனக்கு ஒன்னும் வரலையே அப்படிங்கிற கவலை மனசுடைய சிவனுடைய மனசுல இருந்தது. பகவான் பார்த்தார். அவர் மைண்ட் ரீடிங்னு அவருக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். எண்ணங்கள் எப்ப வருமோ அதை பார்த்தவர். என்னென்ன போல அந்த பையனுடைய கண்ணத்துல அந்த சங்கத்தை அப்படி தடவி விட்டார். கையால் தடப்படாதோ, சங்கத்தினால தடவினாராம். அப்ப என்னாச்சு, பாஞ்சஜன்யம் அவருக்கு ஐம்புலன்கள்னால அறியக்கூடியதான எல்லா அறிவும் அப்பொழுதே வந்துருது. யோகா பிரவித்யமவாதவிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அன்யம் சஹஸ்ரகரணஸ்ரவணஸ்வகாதீன் பிராணன் நமோ பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு ஒரு 20 ஸ்லோகங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணினான்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அப்படி இப்படி பால் கடல்ல இருந்து உண்டானதான வேதோக்தமான அந்த வேதங்களே தன்னுடைய அவதாரமாக தான் எடுக்கணும், பகவானுக்கு நாம் பக்கத்துல இருக்கணும் என்று சொல்லி அவர் கையில் எப்பொழுதுமே நித்திய சன்னிதனாக இருக்கணும் என்று சொல்லக்கூடியதான பிரார்த்தனை பண்ணின்றதான சங்கம் பாஞ்சஜன்யம். இப்படி இந்த சங்கமே அது தனியாகவே யுத்தம் பண்ணிருக்கு. சங்கம் மட்டும் தனியாக, சக்கரம் மட்டும் தனியா பகவான் விட்டு நானே போய் யுத்தம் பண்றேன் அப்படின்னு பண்ணிருக்கு. அதனாலதான் சக்கர தாழ்வார்னு வைஷ்ணவ கோவில் எல்லாம் போனேனால் சக்கர சுதர்சனம்னு தனிய சக்கர தாழ்வார்னு அவருக்கு தனியா அங்கன்யாசங்கள் கரன்யாசங்கள், அவருக்கு தனியா ஆவரண பூஜைகள் எல்லாம் உண்டு. இப்படி தனித்தனி தெய்வமாக இருந்தது ஆயுதங்கள் எல்லாம். தனியாமத்தம் உண்டுன்னு அதான். அப்படிப்பட்டதான 5 சங்கங்களுக்கும் உண்டு. ஆனா அதை முழுக்க இங்க சொல்லல. சுகோஷமணி புஷ்பகோ. இந்த பக்கத்துல ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கிற சங்கம் ஒரு ஸ்பெஷல் சங்கம். அதுக்கு தனி பேரு, தனி பூஜை, தனி ஆவரணம், இத்தனையும் இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதாரண சங்கம் தான் சார், விசேஷமான சங்கங்கள் அல்ல.